பனங்கிழங்கு உருண்டைன்னு ஒரு அம்மா கொடுத்தாங்க. ஏன் பனங்கிழங்கும் கிழங்கு தான், அதில் இருக்கக்கூடியது நிறைய கார்போஹைட்ரேட் தான், ஏன் அது நல்லதாக இருக்குது? பனங்கிழங்கு கார்போஹைட்ரேட். சிறுதானி எடுத்துக்கோங்களேன், சிறுதானி எல்லாத்துலேயும் கார்போஹைட்ரேட் தான். சில பேர் சண்டை போடுவாங்க, சார் அதுலேயும் 70% கார்போஹைட்ரேட்டு, இதுலேயும் அரிசிலேயும் 75% கார்போஹைட்ரேட், என்ன சார் பெருசாக வித்தியாசம்? அவர் அறிவியலாளர் என்கிற ஒரு மமதையில் அந்த கேள்வியை கேட்பார். ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது, என்னென்னா இதில் எல்லாத்துலேயும் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் இருக்குது. லேஸில் உடையாது, அரிசி உடையிற மாதிரி உடைஞ்சி வேகமாக அப்சார்ப் ஆகாது. அவை உடையணும்னா ரொம்ப நேரம் எடுக்கணும். அவை எல்லாம் கூட்டு சர்க்கரையாக இருக்கும், இல்லைன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சாக இருக்கும். அப்போ அது மாதிரி தான் பனங்கிழங்கும். பனங்கிழங்கில் ஃபைபர் நிறைய, ஏகப்பட்ட நார் பொருள் இருக்கும். அந்த நார் ஏகப்பட்ட நார் இருக்கிறதுனால எப்படி கீரை சாதம் வந்து சாப்பிட்டா மெதுவாக அப்சார்ப் ஆகுமோ, ஏன் வயசானவங்கள்ட்ட சொல்கிறாங்க ராத்திரியில் கீரை கொடுக்காத, கீரையும் தயிரும் சேர்த்து சாப்பிடாத, காரணம் என்னென்னா அது அப்சார்ப் ஆக லேட் ஆகும், அது லேசில் செரிக்காது. அப்போ 2ஆம் கட்ட சிறுகுடலை தாண்டியாச்சுன்னா அது செரிக்க முடியாது, வயிற்று வலிக்கும். முருங்கைக்கீரை சாப்பிட்டா வயிற்று வலிக்குன்னு தாத்தா சொல்லுவாங்க. ஏன் அவருக்கு மட்டும் ஒத்துக்கலையா அப்படின்னா, வயசானா அந்த முருங்கைக்கீரை அதில் உள்ள நீர் அப்சார்ப் ஆகி லேசில் அது உடையாது. உடையற அப்படின்னோடனே அது ஒரு கடினத்தன்மையோடு குடலில் தங்கி இருக்கும்போது ஒரு வலியை கொடுக்கும். அந்த வலி வந்து உடல் நம்மோடு பேசுவது.